கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 13:5. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இந்த 5வது வசனம் இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவ அன்பின் இயல்பில் இது ஒன்று. தேவ அன்புக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அதுக்கு நீளம் உண்டு, அகலம் உண்டு, ஆழம் உண்டு, உயரம் உண்டு. அதுல ஒரு பரிமாணம் தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இந்த வசனம் ஆம்பிளிஃபைடுங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, நமக்குள் கொடுக்கப்பட்ட அந்த அன்பு நம்முடைய சொந்த உரிமைகளை அது வற்புறுத்தாது. தேவ அன்பு என்ன செய்யாதா? நம்முடைய சொந்த உரிமைகளை அடுத்தவரிடம் திணிக்காது. இத நீங்க உங்க கணவன் மனைவிக்குள்ள செஞ்சு பாருங்க. பரலோகம் இல்ல, உங்க வீடே எப்படிதான் மாறும்? பரலோகமா மாறிடும். நம்முடைய உரிமையை அங்க திணிக்க போய் தாங்க என்ன வருது? சண்டை வருது, பகை வருது, நீயா நானாங்கிற போட்டி வருது, ஈகோ வருது, பிரிவு வருது. எங்கெல்லாம் போட்டி எரிச்சல் உங்களுக்கு உண்டாகுதோ அங்கெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள் உண்டாகும்னு யாக்கோபுல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அதுல எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்குள் ஊற்றப்பட்ட தேவ அன்பு நம்முடைய சொந்த உரிமைகளை அது வற்புறுத்தாது. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய சொந்த உரிமைகளை, சொந்த வழியை அது நாடாது. நம்ம சுயத்துல வர்ற வழி அது என்ன செய்யாது? நாடாது. அதை சூஸ் பண்ணாது. நமக்குன்னு ஒரு வழி அது என்ன செய்யாது? சூஸ் பண்ணாது, தேர்ந்தெடுக்காது. அது தெய்வ வழியை அது என்ன செய்யும்? தேர்ந்தெடுக்கும். அது தனக்குரியதை தேடாதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு என்ன செய்யாதா? தனக்குரியதை தேடாது. இது எப்படிமா முடியும்? எனக்குரியதை நான் தேடாம யார் தேடுவா? நீங்க கேட்கலாம். இதுதான் தேவன் செயல்படுகின்ற வழி. இதை ஏன் நம்ம சூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? எனக்குரியதை நான் தேடல அப்படின்னா இவர் என்னை ஏமாற்றி விடுவார், என்னோட நியாயம் கிடைக்காது, என்கிட்ட அவங்க சாதகமாக என்ன அட்வான்டேஜா எடுத்துக்கிடுவாங்க. நான் நியாயம் கேட்டாலே எனக்கு கிடைக்கல, இதுல நான் நியாயம் கேட்கலன்னா இன்னும் அதிகமாக அது மாறாதா? இதெல்லாம் சாத்தான் சொல்கின்ற பொய். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் தன் சொந்தத்தில் எடுத்தவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? பேசிக் கொண்டிருக்கிறான். அவருடைய கட்டளைகள் யாவும் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அவர் புதிய உடன்படிக்கையில ஒரே ஒரு கட்டளை தான் அவர் கொடுத்திருக்கிறார். நீ உன்னை போல் பிறனை நேசி. நீ அப்படி என்னை போல நீ எல்லாரையும் நீ நேசிக்கிறதுனால, நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் பிறரிடத்தில் அன்பு கூறுவதினால் உலகம் நீங்க எல்லாரும் என்னுடைய சீஷர்கள் என்ன செய்யும்? அறிந்து கொள்ளும். நம்ம வெளிப்புற அடையாளத்துல இல்ல, நம்ம எப்படி அப்பீரியன்ஸ காமிக்கிறோம் அதுதான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் நம்ம நினைக்கிறோம். வசனம் மாட்டி வச்சிருக்கிறது, வசனத்தை எழுதி தொங்க போட்டிருக்கிறது, இது அல்ல. ஒருவரில் ஒருவர் நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பு கூறும் போது உலகம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று, சீஷர்கள் என்று உங்களை என்ன செய்யும்? அடையாளம் கண்டு கொள்ளும். நம்ம பிரசங்கம் பண்றதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு அறிவிச்சதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அந்த அன்பு நம்மகிட்ட இல்லாம அந்த பிரசங்கம் உங்களை தொடாது, அது கிரிய செய்யாது, அந்த சுவிசேஷம் உங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. நீங்க அந்த அன்புல நிற்கும் பொழுது நீங்க தோத்து போக மாட்டீங்க. தேவனை அந்த சீனுக்குள்ள கொண்டு வரீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, இது சீக்ரெட். நீங்க தேவ அன்புல நிற்கும் பொழுது உங்க சுயத்தை நாடாமல், உங்களுக்கானதை தேடாமல், உங்க நீதியை நீங்க தேடாம, உங்க ரைட்ஸ், உங்க ஓன் வே, உங்க சொந்த வழியை நீங்க நாடாம, தேவன் என்ன சொல்லுகிறார், அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது, இதுல போகும்போது தேவனை அந்த சீனுக்குள்ள, அந்த சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்து விடுறீங்க. நீங்க செயல்பட்டா நல்லா இருக்குமா? அவர் செயல்பட்டா நல்லா இருக்குமா? ஏன் அவர் செயல்படாம நிற்கிறார்? நாம் சொந்த உரிமையை தேடுகிறோம்.
நம்முடைய நியாயத்தை தேடுகிறோம், நம் வழியை தேடுகிறோம், தனக்கானதை தேடுகிறோம். இப்ப என்கிட்ட நீங்க சொல்ற அன்பு இல்லையே நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியின் மூலமாக அவருடைய அன்பு. அதுல கொஞ்சத்தை தரேன்னு அவர் சொல்லல. சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும் என்று சொன்ன அதே அன்பை நம் உள்ளத்துல என்ன செய்திருக்கிறார்? ஊற்றி இருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வரணும்னு தேவையே கிடையாது. நம்ம பரலோகம் போகும்போது தெரியும் எவ்வளவு பெரிய மகிமையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அங்க தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு 24 மணி நேரமும் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்களா? புகழ்ந்து துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரசன்ஸ்ல இருந்துட்டுதான் தன்னோட அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம், மகிமை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வந்திருக்கிறார். தனக்கானதை அவர் தேடவில்லை. அதே அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. இத முதல்ல உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வாங்க, கணவன் மனைவிக்குள்ள கொண்டு வாங்க, உறவுகளுக்குள்ள கொண்டு வாங்க, பெற்றோர்களிடத்தில் காமிங்க, மாமனார் மாமியார்கிட்ட காமிங்க. இவங்களெல்லாம் நம்ம பகைச்சிட்டு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? தேட முடியாது. ஆயுசு நாள் நீடித்திருக்கணும்னு நினைக்கிறோம், பெற்றோர்களை கனம் பண்றோமா? அதுலதான் ஆயுசு நாள் என்ன செய்தா நீடிக்கிறது. அவருடைய கட்டளைகள் யாவும் நித்திய ஜீவன். நம்முடைய பலத்துல அவர் இதை என்ன செய்ய சொல்லல, செய்ய சொல்லல. அதே அன்பை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகள் நம்மள கனம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், பெற்றோர்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு வசனம் என்ன செய்யுது? சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு கோபப்படாதிருங்க. அந்த அன்பை நாம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த தேவ அன்பு நீங்க தோத்து போற இடமே கிடையாது. தேவன் செயல்படுற ஒரு இடம். அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய விடுதலையையும் நீங்க பார்க்கின்ற ஒரு இடம். நீங்க மற்றவர்களுடைய உரிமையை, மற்றவர்களுடைய நிலையை, அவங்களுக்கு தேவையானதை நீங்க தேடுனீங்கன்னு சொன்னா உங்களுடையதை தேவன் பார்த்து கொள்ளுவார். கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். ஒரு ஈஸியான ஒரு வாழ்க்கை. நாம அதை இடியாப்ப சிக்கலா என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? ஆக்கி வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க அவருடைய வார்த்தையில நீங்க செல்றது, அவருடைய வார்த்தையை கை கொள்றது, அவருடைய வல்லமையை அங்க வெளிப்படுத்துது, அவருடைய வாழ்வை வெளிப்படுத்துது. நீங்க காண்பிக்கின்ற நபர் அதை தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் அதை அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு இடத்துல நீங்க இழந்து போற மாதிரி இருக்கலாம், 2 தனையாக 100 தனையாக திரும்ப கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். இந்த தேவ அன்புதான் உங்க வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற சிறந்ததை உங்களுக்கு பெற்று கொடுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இயல்புக்கு நம்மை மாற்றிதான் அந்த வார்த்தையை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அழியக்கூடிய வித்துனால இல்ல, ஆதாமிடமிருந்து வந்த வித்துனால இல்ல, நம்மிடம் காண்பித்தாரே தேவ அன்பு. நம்ம தூக்கி எரியப்படுறதுக்கும், மிதிக்கப்படுறதுக்கும், வெளியில கொட்டப்படுறதுக்கும், ரத்தத்தால கரைபடி இருந்த நம்மை தேடி வந்து அவர் துணியினால நம்மள தொடைக்கல, அவர் ரத்தத்தினால நம்மள என்ன செஞ்சிருக்கிறார்? தொடைத்திருக்கிறார். நம்மளாம் நல்லவர்கள் என்பதனால இல்ல, நம்மளாம் விரும்பப்படத்தக்கவர்கள் என்பதனால இல்ல, அவர் நம்மை அன்பு கூர்ந்து இந்த கிருபை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதே அன்பு, அதுல கொஞ்சம் தாரேன்னு சொல்லல, the same love நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இத நம்ம அறிந்து கொண்டு நம்ம சூழ்நிலைகள்ல அதை நம்ம மையப்படுத்தி நம்முடைய செயல்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அங்க என்ன செஞ்சிரும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். அவருடைய வாழ்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்க மூலம் அந்த தேவனுடைய நாமம் அங்க என்ன செய்யும்? மகிமைப்படும். ஏனென்றால் அவர் நமக்கு மாத்திரம் அல்ல, வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக பிள்ளைகள், அவரை அறியாத பிள்ளைகள் அவருக்கு உண்டு. அவங்க எப்படி கிறிஸ்துவ அறிந்து கொள்வாங்க? நம் மூலமாக. அந்த அன்பு உங்களுக்குள் அவர்களை சென்றடைய காத்து கொண்டிருக்கிறது.
நம்ம மூலமா தான் அவங்க கிறிஸ்துவை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது உங்க உறவுகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். அந்த அன்பை நீங்க கொடுத்து பாருங்க, செயல்பட்டு பாருங்க. தேவ நாமம் உங்களிடத்தில் மகிமைப்படும். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அந்த சிறந்ததை நீங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப சிறந்த வழி. ஆனா பொய் சொல்றவன் என்ன சொல்லுவான், இதெல்லாம் செய்யாத, நீ பாவம், இது உன்னால முடியாது, உன்னை அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இதை நீ சொல்லலன்னு சொன்னா நீ இன்னும் அதிகமாக ஏமாற்றப்படுவாய். உலகம் சொன்னா இப்படிலாம் செஞ்சா கோபம் வரதானே செய்யும், கேள்வி கேட்கதானே செய்வோம். இல்லை இல்லை இல்லை, தேவ அன்பு அப்படி நமக்கு என்ன செய்யல, கொடுக்கப்படவில்லை. சூழ்நிலைகளுக்கு முன்னாடி, உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்களுக்கு முன்னாடி, உங்க எதிரிகள் மனிதர்கள் அல்ல. நமக்கு ஒரே ஒரு எதிரி, பிசாசானவன். நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் மூலமாக அவன் என்ன செய்தான், வருகிறான். தேவ அன்பு ஒன்றே அவனை எதிர்க்கின்ற ஆயுதம். அவன் புறம் எதுகிட்டு ஓட செய்கிற ஆயுதமும் அதுதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை ஒரு கணத்துல அடிச்சா நீ என்ன செய்ய, மறு கணத்தை காமி. அது முடியாத ஒரு செயல் அல்ல. அது ஏமாந்து போற ஒரு இடம் இல்ல, தோத்து போற இடமும் இல்ல. நான் வெற்றியை பார்க்கின்ற இடம், தேவன் என் சார்பில் செயல்படுகின்ற இடம், சாத்தானை புறமுதுகிட்டு ஓடச் செய்கின்ற ஒரு இடம். உலகம் அதை பைத்தியகாரத்தனமா பார்க்கலாம், அவருடைய பார்வையில் அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.